நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? கடந்த 7 மாதங்களாக தேர்வுகள் பார்த்தீங்கன்னா முடிவுகள் வெளியிடப்படாததுனால தேர்வர்கள் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. V1 குரூப் 4 ரிசல்ட், V1 குரூப் 4 ரிசல்ட். ஸோ இப்படி கோரிக்கைகள் வைத்ததுனால டிஎன்பிஎஸ்சி இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிட போகிறதா நமக்கு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மார்ச் 20, 21 மற்றும் 22 தேதிகளில் இந்த 3 தினங்களில் 100% குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு வெளியிடப்படும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 7304 குரூப் 4 பதவிக்கு எதிராக ஜூலை 24, 2022 அன்னைக்கு எழுத்துத் தேர்வை நடத்தியது. இதில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதினாங்க. ஸோ அந்தந்த தேர்வர்கள் முடிவுக்காக காத்துட்ருக்காங்க. மார்ச் 2023 இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களை கிராம நிர்வாக அதிகாரி, இளநிலை உதவியாளர், பில் கலெக்டர் கிரேட் 1, தட்டச்சர், ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 2, ஸ்டோர் கீப்பர் 7034 பணியிடங்கள் உள்ளன. இதற்கு சுமார் 2 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா தனியாகவே விண்ணப்பிச்சு தேர்வைங்க எழுதியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஜூலை 24, 2022 அன்று நடத்தப்பட்ட தேர்வு குரூப் 4 முடிவுகள் 2023 மார்ச் மாதம் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆட்சேர்ப்பு செயல்முறைகளின் அடுத்த கட்டங்களுக்கு அழைக்கப்படும். தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களுமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய இணையதளத்தில் மட்டுமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த தகவலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்ப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கப்படுன்ற தகவலையும் நமக்கு சொல்லிடுறோம். ஸோ விஏஓ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 130க்கு மேலே கட் ஆஃப் இருந்தாலே போதும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் உங்களால் விஏஓ ஆக முடியும். அதே மாதிரி ஸ்டெனோடைபிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 90லேருந்து 100 மதிப்பெண்கள் ப்ளஸ் டிஓஏ சர்டிஃபிகேட், ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஸ்டெனோடைபிஸ்ட் ஆக முடியும். ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கட் ஆஃப் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃபை நீங்கள் மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆக முடியுங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி மற்றும் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.